வாழ்க வளமுடன். வெல்கம் டு சிந்தனைக்களம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 தமிழர் மருத்துவம். இந்த பாடத்துக்கான மன வரைபடமும் தொகுத்தலும் பார்த்துடலாம். குட்டீஸ், இதுக்கான கொஷின் ஆன்சர் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த பாடத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவர் சிவராமனை நேர்காணல் எடுக்கிற மாதிரி குழந்தைகள், அதாவது உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் போய் நேர்காணல் எடுக்கிற மாதிரி இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவத்தை பற்றி முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. தொடக்கத்தில் சித்த மருத்துவம் எப்படி இருந்துச்சு, நோய்கள் அதன் மூலமாக எப்படி குணப்படுத்தப்பட்டுச்சு, அதனுடைய மருத்துவ அமைப்பு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம மன வரைபடமும் தொகுத்தலும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக எளிதாக புரியும். பாருங்க, மன வரைபடம் பார்த்துடலாம். மன வரைபடம் உங்களுக்கு எந்தெந்த லெசனுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஓகேவா? தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஓகே குட்டீஸ், அப்படியே பார்த்துடலாம். பாடத்தினுடைய தலைப்பு தமிழர் மருத்துவம் போட்டுக்கோங்க. இதனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு? தமிழர் மருத்துவத்தினுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, இயற்கையை அடிப்படையாக கொண்டதாக இருந்துச்சு. இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவரங்களை வச்சு நோய்களை ஆரம்பத்தில் குணப்படுத்தினாங்க. முக்கியமாக தாவரங்களுடைய வேர், இலை, பூ, பட்டை இதையெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் நோய்களை குணப்படுத்தினாங்க ஆரம்ப காலத்தில். பழந்தமிழர் மருத்துவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மூலிகை மருத்துவம் செய்யப்பட்டுச்சு, அறுவை மருத்துவம், யோகம், மருந்தில்லா மருத்துவம், இந்த மாதிரி முறைகளில் பழந்தமிழருடைய மருத்துவம் இருந்துச்சு. அடுத்து சித்த மருத்துவம், இதனுடைய அதாவது சித்த மருத்துவத்தில் எது எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு, முக்கியமாக மருத்துவத்திற்கு எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு, உலோகங்கள், பாஷாணங்கள், உணவே மருந்து. மூலிகைகள் மட்டும் இல்லாமல் உலோகங்களையும் பயன்படுத்தினாங்க, பாஷாணங்களையும் பயன்படுத்தினாங்க. நம்ம உண்ணக்கூடிய உணவே மருந்தாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதாவது நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. மஞ்சள், ஜீரகம், மிளகு, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு நம்ம இன்னைக்கு சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். பக்க விளைவுகளே இல்லாம இருந்துச்சு. அதுதான் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம், உணவே மருந்து. சரியா? அப்ப சித்த மருத்துவத்துல மருந்தாக பயன்படுத்தப்பட்டது எதெல்லாம்? மூலிகைகள், உலோகங்கள், பாஷாணங்கள், உணவே மருந்து. ஓகே, இன்னைக்கு நவீன மருத்துவத்துல ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பக்க விளைவுகள் இல்லாம இருக்காது. அதுலயே போட்டிருப்பாங்க, நம்ம யாருமே அதை படிக்கிறதே கிடையாது. ஆனா சித்த மருத்துவத்துல பக்க விளைவுகளே கிடையாது, சமநிலையாக இருக்கும். நோய் தடுப்பு, நோய் வருவதற்கு முன்னாடியே அதை தடுக்கக்கூடிய வல்லமை சித்த மருத்துவத்துல இருக்கு. நோய்க்கான காரணம் கண்டறிதல், அதுதாங்க இங்க சிறப்பு. இந்த நோய் ஏன் வந்துச்சு அப்படின்னு காரணத்தை கண்டறிய முடிஞ்சிச்சு சித்த மருத்துவத்துல. இயற்கை மருத்துவம், இயற்கையாக இங்கு மருத்துவம், அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய மூலிகைகள், வேறு, இலை, பூ, இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு இங்க மருத்துவம் செய்யப்படுது சித்த மருத்துவத்துல. ஓகே, நோய்க்கான காரணங்கள், ஏன் இவ்வளவு நோய்கள் வருது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையை விட்டு விலகுதல். இன்னைக்கு இயற்கைக்கும் நம்மளுக்கும் நிறைய இடைவெளிகள் வந்துருச்சு. வீட்டை விட்டு நம்ம வெளியில போறோம், ஏதோ ஒரு வேலைக்காக போறோம், போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து நுழைஞ்சோன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தலையை வெளியில காட்டுறதே இல்லை. நம்மளுடைய எல்லா விஷயங்களும் எங்க இருக்கு? டெக்னாலஜி நோக்கியே போயிட்டு இருக்கு. அப்ப இயற்கையை விட்டு மனுஷன் முழுமையா விலகிட்டே இருக்கான். தவறான உணவு பழக்கங்கள், இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். மன அழுத்தம், வெளியில போய் விளையாண்டோம் அப்படின்னா, மற்றவர்களோடு கலந்துரையாடணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மன அழுத்தம்லாம் வராது. இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்ம பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்ப மன அழுத்தம் வரத்தான் செய்யும். மனம் விட்டு பேசுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை, அதுதான் பிரச்சனையே. அதுதான் மாசு, காற்றுல மாசு, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மாசு, உணவுல எல்லாத்துலயும் இன்னைக்கு மாசு. நம்ம உண்ணக்கூடிய உணவுல முக்கியமா மாசு. காய்கறிகள், பழங்கள், கீரைகள் அத்தனையிலையும் இன்னைக்கு மருந்து. இதுதான் நோய்க்கான காரணங்களாக இருக்கு.
ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னா என்ன பண்ணணும்னு மருத்துவர் சிவராமன் சொல்றாரு. சரியான உணவு உண்ணணும், நடைப்பயிற்சி இருக்கணும். அந்த நடைப்பயிற்சி கூட எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. 45 நிமிஷத்துல நீங்க 3 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யோகா, தூக்கம், சரியான தூக்கம் இருக்கணும். 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். தண்ணீர், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். சிறுதானியங்களை தினந்தோறும் உணவுல சேர்த்துக்கணும். சிறுதானியங்கள்ல என்ன, கம்பு, திணை, குதிரைவாளி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம உணவுல நாள்தோறும் சேர்த்துக்கிட்டே வரணும். இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியுங்கிறார் மருத்துவர் சிவராமன். மாணவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் வருமுன் காப்போம், காய்கறி, கீரை, பழங்கள் இதை நாள்தோறும் உணவுல சேர்த்துக்கலாம். இது கூட எப்படி சொல்றாருன்னா, இங்க அதாவது நம்மை சுற்றி விளையக்கூடிய அந்த காய்கறிகள், பழங்களை எடுத்துக்குங்க. ஆப்பிள தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய கொய்யா, நமக்கு கிடைக்கக்கூடிய நாவல் பழங்கள், இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விளையக்கூடிய பழங்களை எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிக விலை கொடுத்து தான் நம்முடைய உடல்நலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. குறைந்த விலையிலேயே கிடைக்கக்கூடிய பழங்களையோ, கீரைகளையோ, காய்கறிகளையோ வச்சு கூட நம்மால நம்முடைய உடல்நலத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறாரு. விளையாட்டு எப்படி இருக்கணும், வெளியில போய் விளையாடணும், அதுதான் விஷயம். கைபேசியை குறைத்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த அளவுல இதை குறைச்சிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, சீக்கிரமா உறங்க போயிடணும். முக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா 9 மணிக்கு கட்டாயம் உறங்க போயிடணும். அட்லீஸ்ட் 10 மணிக்காவது நம்ம தூங்க போயிடணும். சரியா? இதெல்லாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சிவராமன் சொல்றாரு. ஓகே, சரி, இதுக்கு தொகுத்தல் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. இப்பாடம் மருத்துவர் டாக்டர் கு சிவராமன் அவர்களுடனான நேர்காணல் வடிவில் அமைந்துள்ளது. மனிதன் தாவரங்களில் வேர், பட்டை, இலை, பூ, கனி ஆகியவற்றை மருந்தாக பயன்படுத்தியதே மருத்துவத்தின் தொடக்கமாகும். பழந்தமிழர்கள் மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், யோகம் ஆகியவற்றை அறிந்திருந்தனர். தமிழர் மருத்துவத்தின் அடிப்படை சித்த மருத்துவமாகும். இதுல மூலிகைகளுடன் உலோகங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்த மருத்துவத்தின் முக்கிய கொள்கையாகும். தமிழர் மருத்துவம் நோயை குணப்படுத்துவதுடன் நோய் வராமல் தடுக்கும் வாழ்வியலையும் வலியுறுத்தி இருக்கிறது. தவறான உணவு, மாசு, மன அழுத்தம், இயற்கையை விட்டு விலகுதல் ஆகியவை நோய்களுக்கு முக்கிய காரணங்களாக அமைகின்றன. தினமும் நடைபயிற்சி, யோகா, தியானம், போதுமான தூக்கம் மற்றும் தண்ணீர் அவசியம் என்று மருத்துவர் கூறுகிறார். சிறுதானியங்கள், கீரைகள், காய்கறிகள் மற்றும் நம்மூரில் விளையும் பழங்களை உணவில் சேர்க்க வேண்டும். நோய் வருமுன் காப்பதே சிறந்த மருத்துவம் என்பது டாக்டர் கு சிவராமன் அவர்களின் முக்கிய அறிவுரையாகும். ஓகே, இந்த பாடத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான். இயற்கை அடிப்படையாக கொண்டது சித்த மருத்துவம். இது உணவே மருந்து அப்படின்னு சொல்லுது. நோய் தடுப்பாக இந்த சித்த மருத்துவம் மீது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குது. ஓகே, இவ்வளவுதான். இதுல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப சுருக்கி ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மனவரைபடமும் ரொம்ப எளிமையா போட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். ஓகே குட்டீஸ், அடுத்த லெசன் என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.